இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற டாபிக் வந்து ஓவர் கம்மிங் பிரேக்கப்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிவுகளை நம்ம எப்படி மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்க இருக்கிறோம். பிரிவுகளை எப்படி நம்ம மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நிறைய பேர் நீங்க யோசிக்கலாம், அண்ணே இது நியூ இயர் இருக்குது, நியூ இயர் அன்னைக்கு வந்து இப்படி ஒரு டாபிக், ஒரு இட்ஸ் கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் டாபிக். சாரி, ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ நெகட்டிவ் டாபிக். இது அவசியம் தானா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். எனக்கே அந்த கேள்வி வந்துச்சு. ஏன்னா வந்து நான் வந்து ஜென்ரலா ஜோம் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஆண்டவரை என்ன டாபிக் எடுக்கணும்னு சொல்றப்ப அது அந்த இன்ஸ்பிரேஷன் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொன்னா, என்ன டாபிக் கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரோ அந்த டாபிக்ஸ்க்கான பாயிண்ட்ஸ் வந்து அப்படியே ஃப்ளோ நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஸோ 2-3 டாபிக்ஸ் மனசுல ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ எதை கொடுக்கலாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டு அப்படியே ஜெபித்து கொண்டே இருக்கிறப்ப இந்த டாபிக்கோட கண்டென்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து கொண்டே இருந்தது. அப்ப எனக்கே இந்த சேம் கொஸ்டின் வந்துச்சு, ஆண்டவரே நியூ இயர் அதுமா வந்து பிரேக்கப்ஸ் குறிச்சு எடுக்க சொல்றீங்களே. ஆஃப் லேட் ஐ ஹவ் பீன் திங்கிங் வெரி சீரியஸ்லி அபவுட் பிரேக்கப்ஸ். ஸோ லைஃப்ல நடக்கக்கூடிய அந்த பிரிவுகள் இல்லையா, நம்ம இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் ஒன்னாவது அதை நம்ம வந்து பிரிவுகளை நம்ம சந்திக்க வேண்டி இருக்கும். ஸோ அதை எப்படி மேற்கொள்ளணும்னு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இன்னொரு கொஸ்டின் எனக்கு என்ன அப்படின்னா, இதுக்கும் இந்த 500 யூத்துக்கு என்ன ஆண்டவர் ரிலேஷன்? ஆண்டவருக்காக வைராக்கியமான ஒரு சந்ததி எழுப்பணும்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்றப்ப அநேகருடைய பேக்ரவுண்ட்ல இது இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த இன்ஸ்பிரேஷனை கொடுத்தார். ஸோ நிறைய பேரோட லைஃப்ல வந்து they are plagued by the broken past, உடைந்து போன கடந்த காலங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம இந்த 500 யூத்ல நிறைய பேருக்கு இருக்குது. இன்னும் இப்படிப்பட்ட நிறைய பேர் நான் கொண்டுட்டு வர போறேன். ஸோ இந்த மெசேஜ் ஒரு டபுள் ஃபோல்டு பிளஸிங், அதாவது உங்களுக்கு நிறைய பேருக்கு டைரக்டா மினிஸ்டர் பண்ணும். அது மாத்திரமல்ல, இட் வில் பி a blessing to the people whom you are going to minister. நீங்க ஆசீர்வதிக்க போற ஒரு கூட்ட பீப்புளுக்கு வந்து நிச்சயமாகவே இந்த செய்தி ஆசீர்வாதமாக அமையும். பிரிவுகளை எப்படி மேற்கொள்வது, பிரிவுனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். What is a breakup அப்படின்றப்ப separation from a loved one in general simple terms, சாதாரண எளிமையான முறையில நம்ம பார்க்கிறப்ப நிறைய பிரிவுகள் இருக்கிறது. அதாவது பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்கிட்ட இருந்து அப்படியே பிரிஞ்சிருவாங்க. அது மாத்திரம் இல்ல, அது சில சமயம் என்ன சொல்ல ஒரு நெசசிட்டியா கூட இருக்கலாம். படிப்புக்காக வந்து பிரிய வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம், வேலைக்காக பிரிய வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரனோட செப்பரேஷன். ஸோ நான் இது லைஃப்ல வந்து செப்பரேஷன் குவைட் நார்மல்ன்ற பாயிண்ட் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அண்ட் அகெயின் பீப்புள் இன் அன்கமிட்டட் ரிலேஷன்ஷிப், அதாவது ஒரு கமிட்மெண்ட்டே இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து சில பேர் வந்து என்னென்ன ரொம்ப க்ளோஸா பழகிடுவாங்க, இமோஷனலா பழகிடுவாங்க, சில பேர் பிசிக்கலா கூட பழகிடுவாங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளியே செப்பரேட் ஆக வேண்டிய சூழ்நிலை ஆயிரும். ஸோ நாட் எவ்ரி ரிலேஷன்ஷிப் இஸ் கோயிங் டு ஒர்க் அவுட் இன் திஸ் வேர்ல்ட். ஸோ வந்து அது ஆனா எவ்வளவு தூரத்துக்கு ஆழமா போயிருந்தாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு அது பிக்கிறப்ப வந்து அது பிஞ்சிட்டு வரும். நிறைய wounds, நிறைய காரியங்கள். அதுவும் இல்லாம போதாத குறைக்கு மேரேஜ் ஆன பிறகு கூட there are separations. ஸோ இந்த பிரேக்கப்ஸ் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற பாயிண்ட் எனக்கு இன்னைக்கு கிடையாது. நோட் மை பாயிண்ட் வெரி கிளியர்லி. இந்த பிரேக்கப்ஸ் எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்றது வந்து சில நேரங்கள் அது அசாத்தியமா இருக்கலாம், பல நேரங்கள் அது சாத்தியங்கள் கிடையாது. இட் ஹேப்பன்ஸ். அது நடந்து விடுகிறது. சில நேரம் நம்ம காரணமா இருக்கிறோம், சில நேரம் சூழ்நிலை காரணமா இருக்குது, சில நேரம் மித்தவங்க காரணமா இருப்பாங்க. எந்த காரணமா இருந்தாலும் அந்த சில பிரிவுகள் வந்து தவிர்க்க முடியாததா இருக்கும், வேற வழியே இருக்காது. ஸோ டெத் வந்து இன்னொரு பெரிய ஒரு பிரிவு. ஸோ அதை இன்னொரு சப்ஜெக்ட்லாம் நம்ம எடுக்க முடியும். அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த நபரை நம்ம திருப்பி பார்க்கவே முடியாது அப்படின்றது வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிரிவு. ஸோ அந்த பிரேக்கப் அதை வந்து சில சமயம் நம்ம ஆக்சிடென்டெல்லாம் நடக்கும். டெத் வந்து சம்டைம்ஸ் இஸ் ஆக்சிடென்ட். ஸோ இது மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் டவுன் வந்து நிறைய வந்து உலகத்துல பல விதமான காரியங்கள் இருக்குது. ஸோ மேரேஜ் ஆனவங்க, பிள்ளைங்க இருக்கிறவங்க, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் செப்பரேட் ஆறது வந்து இன்னும் பயங்கர ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும். ஸோ டீனேஜ்ல இருக்கிறப்ப சில சமயம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட செப்பரேட் ஆயிடுவாங்க, வேரியஸ் ரீசன்ஸ்னால செப்பரேட் ஆயிடுவாங்க. ஸோ இந்த பிரேக்கப்ஸ் இஸ் குவைட் நார்மல். இட் கேன் ஸ்ட்ரைக் இன் எனி ஸ்டேஜ் இன் லைஃப். ஸோ சின்ன குழந்தைக்கு கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ
இந்த செப்பரேஷன் இஸ் குவைட் நார்மல் அப்படின்ற, அதாவது குவைட் நார்மல் சொல்றது இட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு, அது நடந்து விடுகிறது. இந்த பிரிவுகள் வந்து நடந்து விடுகிறது. சில சமயம் அதை தவிர்த்திருக்கலாம், சில சமயம் நம்மள கண்ட்ரோலே இல்லாம இருக்கும். ஸோ ஆனா இந்த பிரிவுகளை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இட்ஸ் வெரி பெயின்ஃபுல், ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க எவ்வளவு தூரத்துக்கு க்ளோஸா பழகிருக்கிறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு கஷ்டமா இருக்கும். எவ்வளவு தூரத்துக்கு அந்த பீப்புளை நீங்க நேசிச்சீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு அது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஏன் இது பெயின்ஃபுல் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, we are basically designed for relationship. ஆண்டவர் வந்து நம்மளை எப்படி டிசைன் பண்ணிருக்காரு, ஹியூமன்ஸ் எப்படி டிசைன் பண்ணிருக்காருன்னா, அவரோடு உறவு கொள்ளணும், அவரோடு நெருங்கி அவரோடு பேசணும், பழகணும், அவரை குறிச்சு தெரிந்து கொள்ளணும். ஸோ நம்மளை குறிச்சு நிறைய காரியங்களை ஆண்டவர்கிட்ட பேசணும். ஸோ இட்ஸ் a love relationship between a fleshly man and unseen God, and that's what all life is about. இந்த உலகம் எதுக்கு, இந்த வாழ்க்கை எதுக்கு அப்படின்னு சொன்னா, காணக்கூடாத இறைவனோடு சரீரத்துல மாம்சத்துல இருக்கிற ஒரு மனிதன் கொள்ளுகிற அந்த நெருங்கிய ஒரு உறவு தான். that is the core of creation. ஆண்டவர் நம்மளை படைத்ததின் நோக்கம் அதுதான் அப்படின்றத நம்ம மறந்து 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 போறதுனால நிறைய ப்ராப்ளத்துக்குள்ள போயிட்டே இருக்கிறோம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம பேசிக்கலி எதுக்காக டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறோம், நிலையான அன்புக்காக நம்ம இயங்கிக்கிட்டே இருப்போம். ஆனா அந்த நிலையான அன்பு கிடைக்கவே கிடைக்காது. கடைசி பாயிண்ட்டுக்கு நான் வந்துட்டேன், அதுக்கப்புறம் சொல்றேன் மற்ற பாயிண்ட்ஸை. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து we are basically designed for relationship. ரெண்டாவது பாயிண்ட் வந்து நான் கடைசியில் இருக்க பாயிண்ட் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், we expect true and unfailing love. ஸோ நம்ம எதிர்பார்ப்பு என்ன இருக்குது அப்படின்னா, மாறாத ஒரு அன்பு, மறையாத ஒரு அன்பு, நிலையான ஒரு அன்பு, அப்படிதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனா நம்மள ஆண்டவர் எதுக்கு அது டிசைன் பண்ணி கொடுத்திருக்கிறார், ஆண்டவர்கிட்ட இருந்து அது எதிர்பார்க்கலாம். அவர் மாத்திரம் தான் நம்மளை திருப்திப்படுத்த முடியும். பட் சேட் பார்ட் ஆஃப் தி ஸ்டோரி இஸ், நம்ம மனுஷங்கிட்ட இருந்து இந்த அன்பு எதிர்பார்ப்போம் பாருங்க, அது கிடைக்கவே கிடைக்காது. ஸோ the point blank நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, true love in this world is absolutely not possible. உண்மையான நிலையான அன்பு இந்த உலகத்துல சாத்தியமே கிடையாது. ஒருவேளை சிலர் சொல்லுவாங்க அந்த ரெண்டு ட்ரூ லவ் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. இட் மைட் பி பாசிபிள். ஒருவேளை ஒரு அம்மா தன்னுடைய பையனுக்காக இறந்து விடலாம், அதெல்லாம் இருக்கலாம். அந்த அன்புக்கு ஒரு முடிவு இருக்கிறது, அது நிலையா இருக்காது. அதுதான் ப்ராப்ளம். அது முடிந்து போகிற அன்பு. ஏன்னா டெத் வில் forever forfeit that love. அந்த அன்பை நம்மளுக்கு கிடைக்க முடியாம பண்ணிரும். ஸோ அதனால நீங்க எப்படி சுத்தி வளைச்சு அனலைஸ் பண்ணி பாருங்க. ஒரு தியரியே நீங்க எழுதுங்க, என்ன அப்படின்னா உண்மையான அன்பு வந்து வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி, you will come to a conclusion that it's not possible. உண்மையான, மறையாத, மாறாத, நிலையான, கொடுக்கின்ற, தியாகம் செய்கின்ற, எப்பொழுதுமே தியாகம் செய்து கொண்டிருக்கிற அன்பு இந்த உலகத்துல கிடையாது. ஆனா நம்ம இத பீப்புள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணி, ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணி, இது எக்ஸ்பெக்ட் பண்றதே ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் தான், சரியா? ஆனா இது எக்ஸ்பெக்ட் பண்ணி அது ஏமாந்து போறப்ப we are totally shattered. And அதுக்கு அப்புறம் நீங்க மேல 2 பாயிண்ட் வாங்கலாம். we easily trust people. உடனே மனுஷங்களை நம்பிடுவோம், உடனே எல்லாத்தையும் நம்பிடுவோம். என் ஃப்ரெண்டு எப்போ நம்ம வந்து ட்ரூ ஃப்ரெண்டுப்பா அப்படின்போம், அந்த நபர் ட்ரூ இதுப்பா அப்படின்போம். நெவர் என்ன சொல்ல, நம்ம வந்து அதை மறந்து போயிடும். என்ன அப்படின்னா, மேன் வந்து இஸ் அ ஃபர்கெட்ஃபுல் பீயிங். நம்மளுடைய மேனோட ப்ரோக்ராம் எல்லாமே மனசுக்குள்ளதான் இருக்குது. ஸோ த மொமெண்ட் யூ ஃபர்கெட், நான் அப்படியா சொன்னேன் அப்படின்னு சொல்லும். 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியா சொன்னேன், ஐயோ மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லும். மண்ணான மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணுவதற்கு அவன் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி வசனத்துல இருக்குது. ஸோ ட்ரஸ்ட் நம்ம ஆனா என்ன பண்ணிடுவோம், ஈஸியா ட்ரஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ ஓவர் ட்ரஸ்ட் நீங்க பண்ணி அந்த பீப்புள் உங்களுக்கு வந்து ஒரு பிரேக் டவுனை கொடுக்குறாங்க, ஒரு பிரேக்கப்பை கொடுக்குறாங்க அப்படின்னா அது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். அப்படின்னா நீங்க கேட்கலாம், பிரதர் அப்படின்னா என்ன ட்ரஸ்டே பண்ணக்கூடாதா, அப்படின்னா என்ன நம்ம எதுவும் எக்ஸ்பெக்டே பண்ணக்கூடாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து ஆண்டவருடைய அன்பால நிரப்பப்படுறப்ப நிச்சயமாக அந்த உண்மையான அன்பு வந்து அதை அப்படியே அது அப்படி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அதாவது அது ஒன் சைடடா தான் இருக்கும். ஆக்சுவலா உண்மையான அன்பு எப்படி இருக்குன்னா, ஓகே அவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல பிரதர், நம்ம லெட் அஸ் பி குட். அவங்க நம்மளை ஏமாத்தினாலும் பரவாயில்ல, லெட் அஸ் பி கிரைஸ்ட் லைக், கிறிஸ்துவை போல. இல்லை, ஆண்டவர் நம்மளை அப்படிதான் அந்த அன்புல தான் நேசிக்கிறார். அவர் நம்மகிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம அவரை திருப்திப்படுத்துற அந்த சூழ்நிலை கிடையவே கிடையாது. ஏதோ ஆண்டவருக்கு பிரியமா ஒரு பெர்சன்டேஜ் வேணா நம்ம வாழலாம். மற்றபடி வந்து
ஆண்டவர் அந்த அவருடைய அன்புக்கு ஈடாக நான் வந்து எதையுமே செய்யவே முடியாது, எதையுமே நான் செலுத்த முடியாது. அவருடைய அன்பு அவ்வளவு பெரிய அன்பு. சோ ஏன் இது பெயின்ஃபுல்லா இருக்குது அப்படின்னா, this is the thing. So everybody we are in need of a relationship. So அப்போ வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மனுஷங்களாம் நம்பாதங்கடா, இப்படிலாம் பண்ணாதடா, இதெல்லாம் உனக்கு தேவையில்லை, நீ பாட்டு தனியா சன்னியாசியாரு அப்படின்னு சொல்லல. நோ, God is telling, see, the unfailing love நான் தான் உனக்கு கொடுக்க முடியும். அப்ப நீ என்னிடத்துல வந்து என்னுடைய அந்த unfailing love நீ என் அன்பால நீ நிரப்பப்பட்டு, என்னுடைய டிவைன் லவ்வால நீ நிரப்பப்பட்டனா, you will start giving love to people, not expecting love from people. நீ என்னுடைய அன்பால நிரப்பப்படும் பொழுது நீ ஜனங்களிடத்து அன்பை எதிர்பார்ப்பது பதிலாக நீ கொடுத்து கொண்டே இருப்பாய். அதுதான் God's love, அதுதான் agape love. So then the dimension of relationship changes. அப்ப இந்த உறவுகளுடைய டைமென்ஷன் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ ஏன் பெயின்ஃபுல்லா இருக்குதுன்னு இப்போ புரியுதா? ஸோ நம்ம ஃபுல்லா உல்டா வாக்கிடுவோம், நம்ம டிவைன் லவ் கடைசியில போட்டுருவோம், எல்லா பிரச்சனைகள்லாம் வந்த பிறகுதான் ஆண்டவர்கிட்ட போய் தேடிக்கிட்டு இருப்போம். பீப்புள் தான் ரொம்ப முக்கியமா இருப்பாங்க. ஸோ ரீஓரியன்ட் யுவர் ப்ரையாரிட்டி மை ஃப்ரெண்ட், ரீஓரியன்ட் யுவர் ப்ரையாரிட்டி. ஸோ 2 ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்க்கணும். Those of you, நீங்க ஆண்டவருக்காக இந்த கடைசி காலத்துல மினிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? யூ நீட் திஸ். வாட்? உங்களுக்கு என்ன தேவை தெரியுமா? இந்த டிவைன் லவ் உங்களுக்கு தேவை. ஆண்டுடைய அன்பால நிரப்பப்படுகிற அந்த அந்த அனுபவம், கொடுக்கிற அன்பு, எதிர்பார்க்கிற அன்பு இல்ல. எவ்வளவுதான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்களே, இட்ஸ் ஓகே, பட் ஸ்டில் கிவ் இட். எவ்வளவுதான் உங்களுக்கு நான் டீச் பண்ணாலும் ஒரு லைஃப் சேஞ்ச் பண்ண மாதிரி இல்லையே, nevertheless teach people. நான் எவ்வளவுதான் நான் ஸ்டெப் எடுத்தாலும் அவங்களை என்ன புரிந்து கொள்ளவே இல்லையே, nevertheless keep taking steps. நான் அவங்களுக்காக மாடா உழைக்கிறேன், ஆனா அவங்க என்னை ரெகக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, என்னை என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிறேன். nevertheless keep doing good things, and that's divine love. The கடைசி கால மினிஸ்டர்ஸ்க்கு இதுதான் பேசிக் ரெக்வயர்மெண்ட்ஸ். Let's proceed into this subject in a more deeper way. இன்னும் ஆழமான காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெவல்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ்ன்னு சொல்லலாம். ஒன்று வந்து கேஷுவல் ரிலேஷன்ஷிப், கேஷுவலாக நம்ம பழகுவோம். உறவுகளில் வந்து ஜஸ்ட் நெய்பர்ஸ் ஹாய் பாய் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு கேஷுவலாக நம்ம பழகிறது. ஸோ ரிலேஷனல் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது. நம்ம ரிலேட்டிவ்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் ஒரு இம்மீடியட் ஃபேமிலி, நம்மளுடைய அந்த இம்மீடியட் ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, நெருக்கமாக இருக்கிற அந்த குடும்பத்தை தாண்டி உள்ள உறவுகள் வந்து அவங்க எங்க மாமா, அவங்க எங்க மச்சான், அவங்க எங்களுக்கு வந்து அந்த முறை வரும், இந்த முறை வரும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பழகும். அதை பேஸ் பண்ணி நம்ம பழகுவோம். ஸோ தட்ஸ் அ ரிலேஷனல் ரிலேஷன்ஷிப்ஸ். அதுல ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கமிட்மெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் என்ன சொல்ல திங்ஸ் வி எக்ஸ்பெக்ட், அதெல்லாம் இருக்குது. அது மாத்திரம் இல்ல, ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்ஸ்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா நீங்க கிளாஸ்மேட்டா இருக்கலாம், காலேஜ் மேட்டா இருக்கலாம், ஒர்க் மேட்டா இருக்கலாம். ஸோ இதுலலாம் நீங்க வந்து ப்ரொஃபஷனலா நீங்க பாய்ஸோ கேர்ள்ஸோ எல்டரோ யங்கரோ நீங்க வந்து ரிலேட் பண்ண வேண்டி இருக்கும். டு கெட் த ஜாப் டன், அந்த வேலையை செய்து முடிப்பதற்கு அதெல்லாம் நீங்க ரிலேட் பண்ண வேண்டி இருக்கும். இன்னும் நீங்க ஊழியத்துல வர வர ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து நிறைய மெயின்டைன் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ இன் சார்ஜ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் கவுன்சில், இப்போ சில பேரை வந்து ஸ்பிரிச்சுவலா ஆண்டவர் சில பேர் நம்ம லிங்க் கொடுப்பார், உங்கள்கிட்ட கொடுப்பார். ஸோ மென்டர்ஷிப் எல்லாம் அதான் நம்ம சொல்றோம். ஒருத்தருக்கு 4 பேர் வந்து வருவாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு காவலாளி ஆண்டவர் உங்களை வைத்திருப்பார். ஸோ அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணி அவங்களுக்கு வழி நடத்துகிற ஒரு மெய்ப்பனா வைத்திருப்பார். அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப். ஒரு டீம்ல, ஒரு மினிஸ்ட்ரியல் டீம்ல உங்களை வைத்திருப்பார். நீங்க எல்லாம் சேர்ந்து நீங்க ஜாப் பண்ணுவீங்க. ஸோ இட்ஸ் நாட் அ ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப். அது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் கிடையாது. ப்ரொஃபஷனல் வந்து ஜாப்ல இல்லையா. ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப் வந்து ஆண்டவரோட பணியில, ஆண்டவரோட பிள்ளைங்களோட சர்ச்ல, மினிஸ்ட்ரீஸ்ல, டீம்ல இருக்கிறப்ப. ஸோ இந்த டைமென்ஷன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் 2 அதர் டைமென்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, கொஞ்சம் ஒரு டேப் தள்ளி போட்டிருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த 2ஐயும். இமோஷனல் ரிலேஷன்ஷிப், இது வந்து கொஞ்சம் ஒரு முக்கியமான ஒரு காரியம். எல்லார்ட்டையும் நம்ம இமோஷனலா பழகுறது கிடையாது. இம்மீடியட் ஃபேமிலியில தான் பழகுவோம். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு மாத்திரம் தான் இமோஷனல் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும். நம்ம எமோஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்றதுக்கு வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு யாரையாச்சும் வச்சிருப்போம். இல்லை அப்படின்னா மேரேஜ் ஆனவங்க வந்து மேபி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஸோ மேரேஜ் ஆறதுக்கு முன்னாடி யூ மைட் பி இன் இமோஷனல் ரிலேஷன்ஷிப். உங்களுக்கே தெரியாம இருக்கலாம். நீங்க சில பேர்ட்ட சேட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப், இமோஷனல் ரிலேஷன்ஷிப் நிறைய பேர் சொதப்பிடுவாங்க, 2ஐயும் சேர்த்து விட்டுருவாங்க. ஸோ அதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ ஸ்பிரிச்சுவலா கைட் பண்றதுக்கு பதிலாக இமோஷனலா சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதை வந்து
அது வந்து இட்ஸ் நாட் ஆல்வேஸ் ஹெல்தி இல்லையா. எஸ்பெஷலி வந்து பாய் கேர்ள், கேர்ள் பாய், மென் விமன், விமன் மென், இந்த காம்பினேஷன்ஸ்ல எல்லாம் வர்றப்ப இது ரொம்ப டேமேஜிங்கா போயிடும். ஸோ அந்த எமோஷனல் ரிலேஷன்ஷிப்ல வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அது மாத்திரமல்ல, பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிசிக்கல் பாடி டச்சிங். ஸோ இது வந்து ஒன்லி இன் த மேரிட்டல் இதுக்கு மாத்திரம் தான் ஆண்டவர் அலோவ் பண்றார் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வந்து. ஸோ மேபி மதர் சைல்ட டச் பண்ற ஒரு டச் இருக்குது, அதுல ஒரு மைல்டு பிசிக்கல் டச் இருக்கும். பேபியா இருக்கிறப்ப நம்ம தூக்கி கொஞ்சிறது இருக்குது, ஸோ அதுல மைல்டு பிசிக்கல் டச் இருக்கும். பட் ஆஸ் யூ க்ரோ ஓல்டர், மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ல வந்து அந்த மேரேஜ்ல வந்து பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப இன்டென்சிவா இருக்கும். ஸோ இப்ப இந்த இந்த பிரேக்கப்ஸ் நீங்க புரிந்து கொள்றதுக்கு நீங்க இந்த காரியங்கள் எல்லாம் நீங்க புரிந்து கொள்ளணும். ஏன்னா நிறைய காரியங்கள் when it's involved emotional, physical, spiritual even, இதெல்லாம் பிரேக் பண்றது வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். So as we proceed, I think இன்னும் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். பைபிள்ல we are going to see some more breakups. சரியா, ஆண்டவர் சில நேரங்கள்ல அவரே பிரேக்கப்ஸ் அலோவ் பண்றார். அதுக்கு ஒரு உதாரணம் வந்து பாபெல் கோபுரம். சோ நீங்க பாத்தீங்க, இந்த பாபெல் கோபுரம் பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரே ஜனங்க கூட்டமா இருப்பாங்க, ஒரே பாஷையை பேசிட்டு இருப்பாங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை அவங்க செய்யறப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, ஆங்கிலத்துல பாருங்க, இங்கிலீஷ்ல பாருங்க, செவன்த் verse, God confounded their language. eighth verse, so the Lord scattered them. அதாவது சிதறி போக பண்ணினார், ஸ்கேட்டர் பண்ணி விட்டுறாரு. So sometimes God does this. ஆண்டவரே செய்வார். அந்த பிரேக்கப்ஸ் வந்து ஆண்டவரே கொடுப்பார். ஆண்டவருக்கு விரோதமான திட்டங்கள் சில நேரம் பொலிட்டிக்கலா அதை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் விரோதமான திட்டங்கள்லாம் தீட்டிக்கிட்டு இருக்கிறப்ப ஆண்டவர் இந்த ஒன்னஸ் வந்து கெடுத்து விட்டுருவார், அப்படியே குழப்பி விட்டுருவார். ஸோ சிதற பண்ணுகிற தேவன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆண்டவரை பத்தி ஒரு ஆங்கிள் மாத்திரம் தான் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா. காட் ஹூ ஹீல்ஸ், ஆண்டவர் சுகமளிக்கிறார், சரி செய்கிற தேவன், அதெல்லாம் அவர் செய்கிறார் தான். பட் he also breaks, he also என்ன சொல்ல, tears, அவர் கிழித்து போடுகிறார், சிதற பண்ணுகிறார். ஆண்டவருக்கு விரோதமா வர்றப்ப அவர் செய்கிறார் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. நாட் ஓன்லி தட், அது மாத்திரம் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாம் லோத்தும் செப்பரேட் ஆறாங்க. சோ அதுல வந்து ஆண்டவரே பண்றார். எதுல? பாபேல் கோபுரத்துல ஆண்டவரே பண்றார். ஆனா லோத்து ஆபிரகாம் செப்பரேட் ஆறது நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சிச்சுவேஷன் அப்படி ஆகுது. அதாவது ரெண்டு பேரும் வந்து ரொம்ப பெரிய ஆளாகிறாங்க. சோ இந்த 5வது வசனத்தை பாருங்களேன். ஆபிரகாம் உடனே வந்து லோத்துக்கு ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. 6வது வசனம், அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. பூமியே தாங்கல. சோ அவர்களுக்கு ஆஸ்தி மிகுதியானபடியால் ப்ராப்பர்ட்டிலாம் நிறைய ஆயிடுச்சு. 2 பெரிய மரங்கள் பக்கத்துல நிக்க முடியாது அப்படின்பாங்க. சோ 2 டவரிங் பர்சனாலிட்டி சேர்ந்து ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. So as you grow in the Lord, நீங்க மினிஸ்ட்ரிஸ்ல கூட நீங்க பார்க்கலாம், உங்க கூட இருக்கிற மென்டர் பண்றவங்க எல்லாம் ஒரு லெவலுக்கு மேல நீங்க மென்டர் பண்ண முடியாது. அவங்க they wanted to perform in their own அப்படின்ற மாதிரி அவங்க போவாங்க. You have to release them prayerfully, அவங்களை கைட் பண்ணி நீங்க அனுப்பணும். சோ நிறைய பேர் அப்படியே கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பாங்க. கண்ட்ரோல் இஸ் a bad word in ministry. கண்ட்ரோல் பண்ணணும்ன்றது வந்து ரொம்ப மோசமான ஒரு வேர்ட். ஆக்சுவலி நம்ம வந்து ஜனங்களை எழுப்பும் பொழுது, வசனத்திலையும் ஆவியிலும் கட்டி எழுப்பும் பொழுது அவர்கள் எழுந்து பிரகாசித்து அவங்க செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம யோசிக்கிற மாதிரி சில சமயம் செயல்பட மாட்டாங்க. ஆண்டவர் நடத்துறபடி பண்ணுவாங்க. ஆண்டவர் நம்மள வந்து நீ ஸ்டெப் பேக் பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. நான் கிரியேட், லெட் மீ டூ. அவங்க ஃபெயிலியர், allow them a little bit failure. அவங்க வந்து ஃபெயிலியர் ஆகி சில காரியங்களை கத்துக்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லுவார். So sometimes this also happens because நம்ம வளருகிறப்ப இது இன்றியமையாததாக மாறி போகும். இன்னும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு செப்பரேஷன், இன்னொரு பிரேக்கப் என்ன ஆகுதுன்னா, the nation of Israel வந்து பிரேக்கப் ஆகுது. இஸ்ரவேல் தேசம் வந்து உடைகிறது. 12 கோத்திரங்கள், 12 tribes எல்லாம் இருக்கிறாங்க. அந்த 12 tribes வந்து ஃபர்ஸ்ட் நார்தர்ன் 10 tribes வந்து நாங்க சேர மாட்டோம்னு சொல்றாங்க. அந்த வசனத்தை மாத்திரம் நான் போட்டிருக்கேன் பாருங்க. அவங்க ஒரு ராஜா வந்து அவங்களுக்கு வந்து, அதாவது சாலமோனோட பையன் ரெஹோபாம் வந்து அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் எங்க அப்பா அவங்கள வந்து ஸ்லேவ் ட்ரேட் பண்ணாங்கல்ல, நான் அதோட ரொம்ப மோசமா பண்ணேன்னு உடனே 16வது வசனம், ராஜா தங்களுக்கு செவி கொடாததை இஸ்ரவேல் எல்லாரும் கண்ட போது ஜனங்கள் ராஜாவுக்கு மறு உத்தரவாக, தாவீதோட எங்களுக்கு பங்கு எது? ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை. இஸ்ரவேலே, உன் கூடாரங்களுக்கு போய்விடு. இப்பொழுது தாவீதே, உன் சொந்த
விட்டு இஸ்ரவேல் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, தாவீதுட்ட இருந்து எல்லாரும் வெளியே வர்றாங்க. சோ ஆனா ஆண்டவர் சொல்றாரு என்ன, யூதா கோத்திரத்திலிருந்து தான் ராஜா வர்றார். ஆனா அந்த 10 கோத்திரங்க என்ன சொல்றாங்க, 10 ட்ரைப்ஸ் என்ன சொல்றாங்க, நாங்க சேர மாட்டோம் அப்படின்றாங்க. சோ இது வந்து வெரி பேட் எக்ஸாம்பிள் ஆஃப் செப்பரேஷன். அதாவது ஆண்டோட பர்பஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம நம்ம செப்பரேட் ஆறோம் அப்படின்னா நம்மளுடைய கதை காலி ஆயிரும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. சோ காட்ஸ் பர்பஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டோடைய சித்தம், ஆண்டோடைய திட்டம் என்பது நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நம்ம புரிந்து கொண்டுதான் நம்ம இருக்கிறது, ஒரு இடத்துல இருக்கிறது, ஒரு கம்பெனில இருக்கிறது, ஒரு மேரேஜ்குள்ள இருக்கிறது, ஒரு டீமுக்குள்ள இருக்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். இன்னைக்கு நிறைய பேர் நான் பாக்குறேன் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் லைக் தட் டெசிஷன் எடுப்பாங்க. என்ன அப்படின்னு, எனக்கு பிடிக்கல, இந்த மேரேஜ் எனக்கு பிடிக்கல, இந்த காரியம் எனக்கு பிடிக்கல, இந்த கம்பெனி எனக்கு பிடிக்கல. நோ, ஆண்டோடைய பர்பஸ் என்ன, உன் வாழ்க்கையில் ஆண்டவர் எதுக்காக உன்னை அங்க வைத்திருக்கிறார் அப்படின்றத நீ புரிந்து கொள்ளல அப்படின்னா, டோட்டலா அந்த நார்தன் அந்த 10 ட்ரைப்ஸ் இன்னைக்கு வரைக்கும் தேர் லாஸ்ட் ட்ரைப்ஸ், அவங்க பேரே லாஸ்ட் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஸோ இன்னும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அந்த யங்கர் சன் சொல்றோம் இல்லையா, கெட்ட குமாரன் சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து என்ன சொல்றேன், யங்கர் சன் சொல்றேன். எல்டர் சன்னும் யங்கர் சன்னும், எல்டர் சன் வந்து நல்ல பிள்ளையா இருக்கிறாப்ல, யங்கர் சன் வந்து என் சொத்தெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு தனியா போறார். சோ இந்த செப்பரேஷன் எதுக்கு வருது பாரு, இந்த பிரேக்கப் எதுக்கு வருது, தன்னுடைய சொந்த இச்சையை நிறைவேற்ற வருகிறது. சோ நான் வந்து போயிடணும், ஏன் இஷ்டம். நான் இப்ப லைட்டா இதுக்கு முன்னாடி கூட அதை தான் சொன்னேன். யூ ஹேவ் டு பி வெரி 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 கேர்ஃபுல் ஆஃப் திஸ் கைண்ட் ஆஃப் பிரேக்கப்ஸ். அதாவது என்னுடைய சொந்த இஷ்டத்தின்படி நான் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, யூஆர் கிளீன் போல்ட் மை ஃப்ரெண்ட், கிளீன் போல்ட். சொந்த இஷ்டத்தின்படி நீங்க பிச்சுட்டு போகவே கூடாது. ப்ரேயர் பண்ணணும். ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் என்ன ராஜா, உங்களுடைய நடத்துதல் என்னப்பா அப்படின்னு சொல்லி. சோ சொந்த இஷ்டத்தோட நம்ம போறப்ப அதுக்கான கான்சிக்வன்சஸ் நம்ம நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது மாத்திரமல்ல, ஊழியத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பால் அண்ட் பர்னபாஸ் வந்து செப்பரேட் ஆறார். எப்படி செப்பரேட் ஆறாங்க, அவங்க 2 பேரும் தனியா செகண்ட் மிஷனரி ஜேர்னில தனியா பிரிவாங்க. பட் அவங்க ஒரு டீச்சர்ஸா இருக்கிறாங்க. ஆண்டவர் ஆவியானவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நான் அவர் அழைத்த ஊழியத்திற்காக அவளை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். நான் அழைத்த ஊழியத்துக்கு நீங்க போங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க ஊழியம் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. நான் ஆவியானவர் பிரித்து விடுகிற தேவனா இருக்கிறார். சோ இதுல ஒரு சின்ன லெசன் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு ஸ்பிரிச்சுவல் செப்பரேஷன். இந்த ஸ்பிரிச்சுவல் செப்பரேஷன் இஸ் நீடட் செப்பரேஷன். இது ரொம்ப அவசியமான ஒரு பிரிவு, ஆவிக்குரிய பிரிவு. எல்லா நேரங்களும் நம்ம எல்லாம் ஒன்னாவே இருந்து கொண்டே இருக்கவே முடியாது. அதனால நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். சோ ஒரு டைம் வரும், we have to split up, we have to spread. அதுதான் ஆண்டோடைய திட்டம். பாபேலிசம் என்ன தெரியுமா, எல்லாரும் ஒண்ணு சேருங்கப்பா, எல்லாரும் ஒரே இடத்துல வாங்க, அப்படியே இருப்போம். அது பாபேலிசம். ஆனா ஆவியானவர் என்ன சொல்லுவார் தெரியுமா, நீ உலகம் எங்கும் போய் நற்செய்தி சுவிசேஷம் நீ பிரகசிக்க. you have to spread out, you have to split up. So as we grow, அத முதல்ல நான் சொன்னேன். அப்ப பால் பர்னபா ஒரு இடத்துல அவங்க நல்லா டீச் பண்ணிட்டே உட்காந்துக்கிட்டே அந்த சர்ச்சிலே இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றார், அவங்க ஆராதனை செய்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது, நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள். பிரிக்கிற தேவன், பிரித்து விடுங்கள். சோ நீங்க என்ன, நிறைய பேர் என்ன இதெல்லாம் ரொம்ப ஸ்கிரிப்சரலே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஒரே மனமா இருக்கணும் பிரதர், ஒன்னஸா இருக்கணும். ஒன்னஸா நான் கண்டிப்பா இருக்கணும், அதை மறந்துடாதீங்க. ஆனா அந்த ஒன்னஸ் நாட் அட் த காஸ்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் கன்விக்ஷன்ஸ். நம்ம ஆண்டவர் நம்ம ஊழியத்துக்குன்னு சொல்லி கொடுக்கிற அழைப்புல வந்து அது கன்விக்ஷனை வந்து அதை காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ நான் கம்மிங் டு த கோர் ஆஃப் மை மெசேஜ். ஸோ இதுல உள்ள நிறைய செப்பரேஷன் நான் சொன்னேன். ஸ்பிரிச்சுவல் செப்பரேஷனை குறித்து சொன்னேன், இண்டிவிஜுவல் செப்பரேஷனை குறித்து சொன்னேன் இல்லையா. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டோட சித்தத்தை அறிய முடியாதபடி அங்கே செப்பரேட் ஆறதெல்லாம் நான் சொன்னேன். growth ரிலேட்டடா வர செப்பரேஷன் நான் சொன்னேன். ஆண்டவரே சில நேரங்கள்ல செப்பரேட் பண்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ இதெல்லாம் இருக்கட்டும். பட் நம்ம எல்லாரும் வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய, பர்சனலா நம்ம லைஃப்ல வந்து நம்மளுக்கு சேலஞ்சா இருக்க போறது என்ன அப்படின்னா, இந்த ஒரு காரியத்தை நீங்க பாருங்களேன். ஆண்டவர் வந்து மேரேஜ்ல வந்து ஒரு செப்பரேஷனை கொண்டு வர்றாரு பாருங்க. ஆதியாகமம் 2:23-24. அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில்
ரத்தத்தில் மாம்சமா இருக்கிறாள், இவள் மனுஷரில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமா இருப்பார்கள். சோ ஆண்டவரே என்ன சொல்றாரு, man should leave his parents அப்படின்றார். மேரேஜுக்கு அப்புறம் பிரிக்கிறார். சேர்ந்து இருக்கணும், கம்பைன்ட் ஃபேமிலி, கூட்டு குடும்பம், அது இதுன்னு நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நீ லீவ் பண்ணணும். இன்னைக்கு மேரேஜ்ல நிறைய வீட்டுல ப்ராப்ளம் தான். மேன் லீவ் பண்ணவே மாட்டாங்க, அந்த மதர் சென்டிமெண்ட்ல இருப்பாங்க, அப்படியே இருந்துகிட்டே இருப்பாங்க. விமனும் சில நேரங்கள்ல அப்படிதான், ஏதோ ஒரு சென்டிமெண்டல்ல அப்படியே அங்கேயே இருந்துகிட்டே இருப்பாங்க, அதிலேயே இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களால் உங்களை ஆசீர்வதிக்கவே முடியாது. நீங்க அங்கேயே இருந்துகிட்டே இருக்கப்ப அவங்களுடைய சாயல்ல, அவங்களுடைய நிழல்ல நீங்க குளிர் காய்ந்து கொண்டே இருக்கிற வரைக்கும் ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதங்கள் நம்ம அனுபவிக்கவே முடியாது. நீ தனியே ஆண்டவர் அழைப்பார், உன் இனத்தை விட்டு, உன் குடும்பத்தை விட்டு, உன் தேசத்தை விட்டு நீ வா. பிரித்தெடுக்கிற தேவனா இருக்கிறார், பிரித்தெடுக்கிற தேவனா இருக்கிறார்ன்றதை நம்ம மறந்து போகக்கூடாது. சோ இதனாலதான் மேரிட்டல் செப்பரேஷன், அதாவது ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் இஸ் பிகமிங் வெரி வெரி என்ன சொல்ல, அந்த செப்பரேஷன் ரொம்ப டிஃபிகல்ட். ஏன்னா சேர்ந்துட்டாங்க, ஒரே மாம்சம் ஆயிட்டாங்க. சோ ஒரு மேன் அண்ட் விமன் சேர்ந்த பிறகு, ஒன் ஃபிளஷ் ஆன பிறகு அவங்களை பிரிக்கிறது அப்படின்றது அது பிக்கிறதுக்கு சமம். 1 கொரிந்தியர் 6:16 நீங்க பாத்தீங்கன்னா, வேசியோடு இசைந்திருக்கிறவனும் அவளுடனே ஒரே சரீரமா இருக்கிறானா. ஒரு பிராஸ்டிடியூட்டோட போறவன் கூட ஒன் ஃபிளஷா அவளோட மாறிடுறான். அப்ப ஒன் ஃபிளஷா மாறிட்டு அதுக்கப்புறம் திருப்பி as like that you cannot have multiple partners. நிறைய பேரோட நீ ரிலேஷன்ஷிப் வைக்கவே முடியாது. அதனாலதான் இப்படிப்பட்ட மல்டிபிள் இந்த பாலிகேமஸ் லைஃப் ஸ்டைல்ல இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை டோட்டல் டிஸ்கரேஜ்மெண்டா இருக்கும். மல்டிபிள் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களோட லைஃப் டோட்டல் டிவாஸ்டேஷனா இருக்கும். சூசைடல் தாட்ஸ் நிறைய இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா அவர் டிசைன்டு நம்ம என்ன அப்படின்னா, ஒரு மேன் அண்ட் விமன் ஒரே ஃபிளஷ் ஆகி ஆண்டவர்கிட்ட அன்பின் உறவு கொள்றதுதான், அவ்வளவுதான். அதனால மேரேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மேரேஜ் இஸ் அ பைண்டிங் காவனன்ட் இன்ஸ்டிடியூட்டட் பை காட். இப்ப மேரேஜ் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஆண்டவர் ஒரு காவனன்ட் ரிலேஷன்ஷிப், ஒரு அக்ரிமெண்ட் போடுறார், 2 பேரையும் சேர்க்கிறார். நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் தான் சேர்க்கிறார். இன்னைக்கு இண்டிவிஜுவல் சொசைட்டி, வெஸ்டர்ன் சொசைட்டி நம்ம ஃபாலோ பண்ணி டேட்டிங் அது இதுன்னு போட்டு விட்டு நம்ம என்ன பண்றோம், நம்மளே செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிடறோம். காடே கிடையாது, ஆண்டவரே கிடையாது. நம்மளுக்கு பிடிச்சமானவங்க, நம்மளுக்கானவங்க. அப்ப அதுக்கப்புறம் சேர்ந்த பிறகு அதுக்கப்புறம் அது பிரச்சனையானப்ப அதோட கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்றதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கிற ஒரு பெரிய பெரிய சேலஞ்ச். இந்த பிரேக்கப்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த பிரேக்கப் ஆஃப் அ கப்பிள் who are involved both emotionally and physically will be highly difficult to handle. So எந்த ஒரு நபர், ஒரு பாய் ஆர் கேர்ள், ஒரு ஆண் பெண், ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட், அவங்க எமோஷனலி பிசிக்கலி இன்வால்வ்ட் ஆல்ரெடி. அப்ப அவங்கள பிரிக்கணும் அப்படின்றப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிரும். சில நேரங்கள்ல ஆண்டவருடைய சித்தத்துக்கு விரோதமா அது இருந்துச்சுன்னா ஆண்டவரை பிரிப்பார். எக்ஸாம்பிள் சாம்சனோட லைஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா, அவனோட லைஃப்ல அவன் பிலிஸ்டியன்ஸ்க்கு அகெயின்ஸ்டா போகணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அவனுக்கு போறதுக்கு இஷ்டமே இல்லை. அவன் அவங்களோட தான் இருக்கணும்னு நினைக்கிறான், அவங்களோட சம்பந்தம் கலக்குறான். அங்கே போய் தான் ஒரு பெண்ணை பார்த்துட்டு வர்றான். 14-15வது அதிகாரத்துல ஒரே ஸ்லைடா போட்டிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான், அவங்க அம்மாட்ட போய் ஒரு திம்னாத்துல ஒரு பெண்ணை கண்டேன். 14வது அதிகாரம் 1 வசனத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா, அங்க போய் ஃபர்ஸ்ட் இந்த சர்க்கிளை பாருங்களேன், சாம்சன்ஸ் மேரேஜ் வித் கேர்ள். ஸோ முதல்ல போய் எப்படியோ அவங்க அம்மா அப்பா சண்டை போட்டு கல்யாணம் பண்ணிடுறான் ஒரு பிலிஸ்டியன் இதை. ஸோ இதெல்லாம் ஆண்டவரால உண்டானது அப்படின்னு ஏன் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, அவன் ஆண்டவருடைய சித்தத்துக்கு அவன் விரோதமாக செயல்பட்ட உடனே ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறணும், அது அவனுக்கு புரிந்து கொள்ள முடியல. சோ ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை சிம்சோனுடைய பலவீனத்திலிருந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். ரொம்ப கடுமையா இருக்கும் நம்ம லைஃப். அதனாலதான் ஆண்டோடைய சித்தத்துக்கு விட்டு கொடுக்கணும், ஆண்டவரோட போராடக்கூடாது. போராடுறப்ப ஆண்டோடைய சித்தம் நிறைவேறும், ஆனா ரொம்ப கடினமா நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். என்ன நடக்குது பாருங்களேன், சிம்சோன வாழ்க்கையில திம்னாத்துல போய் அவன் மேரேஜ் பண்றானா, மேரேஜ் பண்ணிட்டு அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்ல 30 பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறாங்க.
பிலிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸுக்கு அங்க இருக்கிறப்ப திடீர்னு ஒரு விடுகதை விடுறான். அந்த விடுகதையை 7 நாள்ல சொல்லணும்னு சொல்றான். அவங்களால சொல்ல முடியல. உடனே சிம்சோன ஒய்ஃபை போட்டு நச்சரிக்கிறாங்க. என்ன நீ என்னது பண்ற சொல்லு, அவன் என்ன எப்படி பண்றான் வைக்கிறான்னு ஒரு பெரிய பிரச்சனை வருது. உடனே சிம்சனோட ஒய்ஃப் அழுது ஆன்சரை வாங்கிட்டு போய் சொல்லிடுறான். சொன்ன உடனே இது சிம்சோனுக்கு தெரியாது அவ ஒய்ஃப் எதுக்கு கேட்கறா அப்படின்னு சொல்லி. அப்ப இது அவனுக்கு அவமானமா போயிருது. ஏன்னா அவன் ஒரு அந்த விடுகதைக்கு ஒரு ரிவார்டு வச்சிருந்தான். 30 ஷீட்ஸ் அண்ட் 30 ஒரு கார்மெண்ட்ஸ், அவுட்டர் கார்மெண்ட் 30+30 அப்படின்னு சொல்லி ஒரு ரிவார்டை வச்சிருக்கான். அப்ப இப்ப தோத்துட்டான் சிம்சன், அந்த சேலஞ்சில தோத்துட்டான். தோத்த உடனே என்ன பண்றான், கோவத்துல 30 பேரை கொன்னு அவங்ககிட்ட இருந்து ட்ரெஸ் எடுத்துட்டு வர்றான் பாருங்க. அதான் அவனுடைய சித்தம். இப்ப அவன் கொல்லணும்னு அவசியம் கிடையாது. இப்ப ஆண்டவர் பெலிஸ்தியருக்கு விரோதமாக சிம்சன் செயல்படணும், ஆனா அவன் செயல்பட மாட்டேங்கிறான். எப்படியாச்சும் செயல்பட வைக்கிறார். அதுதான் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஸ்டேட் அப்படின்னு நான் சொல்றேன். சோ இந்த பிரேக்கப் எப்படி நடக்குது பாருங்களேன். 30 பேரை கொல்றானா, அதுக்கப்புறம் கொன்னுட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு கோவமா வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போனோன்னு அவன் என்ன செஞ்சிருக்கணும், மனம் திரும்பி இருக்கணும். ஐயோ தப்பு பண்ணிட்டேன், அவனோட சுத்தத்துக்கு நேரம் நான் வந்திருக்கணும். அவன் அதுக்கு வரல. அவனை அந்த திருப்பி அவளை விடுறதுக்கு மனசு இல்லை. சோ அதுக்குள்ள அவளுக்கு வேற கல்யாணம் நடந்துருச்சு. சிம்சனோட வைஃப் வாஸ் given to another. ஆனா அவன் திருப்பி சண்டை போடுறான். See, he is fighting again. திருப்பி சண்டை போடுறான், எனக்கு என் ஒய்ஃப் வேணும் அப்படின்றான். கொடுக்க மாட்டேங்கிறாரு அவங்க அப்பா. உடனே அவன் என்ன பண்றான், திருப்பி 300 நரிகளை பிடிச்சு 2 வாழை கட்டி விடுறான். எல்லா ப்ராப்பர்ட்டியும் டேமேஜ் ஆயிடுச்சு. பிலிஸ்தீனோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் டேமேஜ் ஆயிடுச்சு. இதை கேட்ட உடனே பிலிஸ்தீன் சும்மா விடுறான். அவங்க சும்மா விடல. அவங்க என்ன பண்றாங்க, சிம்சனோட ஒய்ஃபையும் அவங்க அப்பாவையும் எரிச்சு கொண்டு போடுறாங்க. See the turn of the story. See the turn of the events. அவன் மேரேஜ் எப்படி எண்ட் ஆகுது பாருங்க. முதல்ல எண்ட் ஆயிடுச்சு. ஆனா அவன் திருப்பி போய் இது பண்றப்ப இவனால அவங்க 2 பேரும் இறந்து போறாங்க. அவன் திருப்பியும் வெறி கொள்றான். அந்த கோபம் அவனுக்கு வருது. அந்த கோபத்தை எடுத்து பயன்படுத்துறார். ஏன்னா ஆண்டவருக்கு பிலிஸ்தீர்ல அழிக்கணும். சோ சிம்சன் 1000 பிலிஸ்தீர்ல கொண்டு போடுறான். இப்ப நான் ஏன் இதை சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, இந்த பிரேக்கப்பை நம்ம சரியா டீல் பண்ணல அப்படின்னா we will be fighting with our own self. நம்மோடு சண்டை போட்டுட்டே இருப்போம். ஆண்டவருக்கு விரோதமா சண்டை போட்டுட்டே இருப்போம். ஆண்டவர் அலோவ் பண்ணிட்டார், அந்த பிரேக்கப் அலோவ் பண்ணிட்டார். சாம்சனோட லைஃப்ல பிரேக்கப் அலோவ் பண்ணிட்டார். You accept that. First thing அதான். உங்களோட லைஃப்ல இருந்தாலும் சரிதான், நீங்க நடத்த போகிற நபர்களோட வாழ்க்கையில சொல்ல வேண்டிய கவுன்சில் என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் திங் அக்செப்ட் பண்ணிரு. ஆண்டவர் பிரேக் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணு. அதான் ஃபர்ஸ்ட் திங். 5 things what you should do after a breakup. ஒரு பிரேக்கப் நடந்த அப்புறம் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் காட் இஸ் சோவரன். தேவன் ஆளுகை செய்கிறார். அவர் கையில ஒப்பு கொடுக்கிறப்ப அவர் சரியாக நடத்துவார்னு சொல்லி ஆண்டு கையில ஒப்பு கொடு. அதுதான் முதலாவது காரியம். 2வது, அண்டர்ஸ்டாண்ட் த பர்பஸ் ஆஃப் காட் இன் யோர் லைஃப். என் வாழ்க்கையில் ஆண்டவரே, இதன் மூலமாக, இந்த பிரேக்கப் மூலமாக ஏதோ ஒரு செய்தியை நீர் சொல்லுகிறீர். அது என்ன செய்தி ஆண்டவரேன்னு சொல்லி நீ ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே. Sometimes God allows separation if you do not cooperate with His purpose. உன்னுடைய திட்டம், ஆண்டவருடைய திட்டம் உன் வாழ்க்கையில நிறைவேற வேண்டி இருக்கிறது. அந்த திட்டத்துக்கு நீ கோஆபரேட் பண்ணாததுனால அநேக நேரங்கள்ல இந்த செப்பரேஷன் ஆண்டவர் கொண்டு வர வேண்டி இருக்கிறது. சோ இதுல நீங்க இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, சிம்சன் என்ன பண்றான் தெரியுமா? 16வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவரிடத்தில் போனான். 20 இயர்ஸ்க்கு அப்புறம், அதாவது 15th chapter 20th verseல அவன் பெலிஸ்தீர் நாட்கள் இஸ்ரவேலை 20 வருஷம் நியாயம் விசாரித்தான். இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் he became a leader in Israel. 20 வருஷம் நல்லா போயிட்டு இருக்குது. ஆஃப்டர் 20 years, 20 வருஷம் கழிச்சு பாஸ்ட் மெமரி ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது. நல்லா பாருங்க, நீங்க உங்க லைஃப்ல இந்த பிரேக்கப்பை சரியா ஹீல் பண்ணல அப்படின்னா
it will again strike you back in the later part in life. 20 வருஷம் கழிச்சு திருப்பி அதை உங்களை வந்து அடிக்கும். இன்னைக்கு ஆண்டவர் ஹீலிங் டைம் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. சின்ன வயசுல ஒரு ஆசைப்பட்டீங்க, ஒரு பொண்ணை பார்த்து ஆசைப்பட்டீங்க, ஒரு பையனை பார்த்து ஆசைப்பட்டிருக்கலாம். It's not possible actually. Infatuation கூட இருந்திருக்கலாம். But you dreamt a lot of him, you lived a lot part of, you gave a lot part of your memory. உடைய கனவுகளையும் கற்பனைகளையும் அந்த ஒரு நபருக்காக அதிகமா நீங்க கொடுத்துட்டீங்க. அண்ட் யங் ஏஜ்ல அந்த மெமரிஸ் வந்து ஸ்டோர் அப் ஆயிரும். அண்ட் இஃப் யூ ஆர் நாட் ஹீல்ட் ஆஃப் தட், இப்ப பிரேக்கப் ஆயிடுச்சு. அது எல்லாம் நம்ம வாழ்க்கையில எல்லாமே நடக்குமா என்ன? பிரேக்கப் ஆயிடுச்சு. ஆனா that memory has to be erased. The memories வந்து erase பண்ணணும். மூன்றாவது பாயிண்ட் அதான். Erase the past memories that can take you back in life. இன்னும் நிறைய பேர் அந்த பழைய, எனக்கு திடீர்னு ஸ்ட்ரைக் ஆச்சு இந்த 1ஆம் தேதி ஆண்டவர் ஏன் இதை கொடுக்குறாரு அப்படின்னா, நிறைய ரிலேஷன்ஷிப் இருந்தவங்க வந்து இந்த 1ஆம் தேதி இந்த மாதிரி அக்கேஷன்ஸ் நீங்க நினைக்க வாய்ப்பு இருக்கிறது. பாஸ்ட் 1ஆம் தேதி எப்படி இருந்துச்சு, அந்த நபரோட இருந்த நாட்கள், போன கிறிஸ்துமஸ் அந்த நபரோட இருந்த நாட்கள் எல்லாம் ஞாபகம் வரலாம். யங் டேஸ்ல அந்த மாதிரி பண்ண காரியங்கள்லாம் ஞாபகம் வரலாம். டைம் ஸ்பெண்ட் டுகெதர்லாம் ஞாபகம் வரலாம். But in the name of Jesus I pray, God the Holy Spirit wants to erase all the past memories and he wants to give you a brand new start today. ஆண்டவர் உன் கடந்த கால வாழ்க்கையில் உள்ள கசப்பான அனுபவங்களை இன்று அவர் அழித்து ஒரு புதிய துவக்கத்தை உனக்காக வைத்திருக்கிறார். God wants you to live a full life. ஒரு நிறைவான வாழ்க்கை ஆண்டவர் நீ வாழணும்னு சொல்லி நினைக்கிறார். Amen. Don't worry. இந்த போட்டோஸ் எல்லாம் எரிச்சு போட்டுருங்க. போட்டோஸ் எல்லாம் டெலிட் பண்ணிருங்க. இனிமே நீங்க நினைச்சா கூட பார்க்க முடியாதவளுக்கு எரிச்சு உடைச்சு போட்டுருங்க. தேவையில்லை. ஒரு சின்ன ரெமினன்ட் கூட இருக்கக்கூடாது. சின்ன விஷயம், அந்த பாஸ்ட் மெமரிஸ கிளற, அந்த கிஃப்ட்ஸ் கொடுத்த கிஃப்ட்ஸ் அது எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டுருங்க. எரிச்சிருங்க. எரிக்கிறதா சரியானது. ஒளிச்சு வைக்கிறது, அந்த சூட்கேஸ் அடியில் அப்படியே வைக்கிறது, அப்பப்ப எடுத்து அப்படியே பாக்குறது. சத்ருவுக்கு நீங்க இடம் கொடுத்துருவீங்க. ஃபோக்கஸ். 4வது பாயிண்ட் பாருங்க. வாட் ஷுட் டு பிரேக் அப்? ஃபோக்கஸ் ஆன் a new thing. ஒரு புதிய ஒரு காரியத்துல நீங்க துவங்கணும். புதிய வருஷத்துல ஆண்டவர் புதிய காரியங்களின் தேவனாய் இருக்கிறார். ஒரு புதிய ஒரு 7வது மினிஸ்ட்ரி நீங்க ஆரம்பிங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒரு அந்த உங்க சோர்ஸ் ஆஃப் டெம்டேஷன், அந்த பழைய இது வந்து ஜாப்ல இருந்துச்சுன்னா இன்னொரு நியூ பிளேஸ்க்கு நீங்க போங்க. நியூ ஜாபுக்கு போங்க. திருப்பி அதே இடத்துல இருக்காதீங்க. திருப்பி அதே நபர் மூஞ்சில ஏன் பார்த்துக்கிட்டே இருக்கணும்? ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஆண்டவர் he has asked me to start my life anew. புதிதாக துவங்குவேன் என்று சொல்லிவிட்டார். அதனால let me start this 2022 with a fresh start. ஒரு புதிய அபிஷேகத்தோடு, ஒரு புதிய நோக்கத்தோடு, ஒரு புதிய தரிசனத்தோடு நான் துவக்கட்டும். A new hobby. Why not try a new hobby? Hobby எவ்வளவு இருக்குது இல்லையா? So many things. nature study பண்ணலாம், ட்ரெக்கிங் போகலாம், எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. A new software நீங்க லேர்ன் பண்ணுங்க இந்த வருஷம். தீர்மானம் எடுங்க. A new music instrument. ஒரு புது புக்கை படிக்கணும், மெடிடேட் பண்ணணும், பைபிள்ல மெடிடேட் பண்ணணும். தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்துல போன வருஷம் மாதிரியே நீங்க இருக்கணும்னா நீங்க ஒன்னும் தீர்மானம் எடுக்காதீங்க. அப்படியே இருங்க. கோமா பேசுறேன் நினைக்க கூடாது. சரியா? You want to be something different. இந்த 2022வது வருஷம் வித்தியாசமாக இருக்கணும்னா நீ ஒரு வித்தியாசமான காரியத்தை செய்யணும் அல்லவா? செய்யணும். ஆண்டவர் பலப்படுத்துவார். ரிமெம்பர், டைம் இஸ் a healer. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஆவிக்குரிய ஆலோசனைகள் எடுத்து நீங்க முன் செல்லும் பொழுது ஆண்டவர் நம்மளை இந்த டைமை வச்சு ஹீல் பண்ணுவார். சில காயங்கள் உடனே ஆறாது. எல்லாம் கன்ஃபஸ் பண்ணி நம்ம ஜாம் பண்ண போறோம் 10 minutesல. ஸோ நீங்க இன்னும் பாத்தீங்க அப்படின்னா வாட் யூ ஷுட் நாட் டூ ஆஃப்டர் பிரேக்கப். எதை செய்யக்கூடாதுன்னு நான் சொல்றேன். 5 காரியங்கள் எதை செய்யணும்னு சொன்னேன். 5 காரியங்கள் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றேன். Do not put the blame on somebody. Accept it. திம்சோன் பண்ணாத காரியம் அக்செப்ட் பண்ணாம விட்டுட்டானோ என்னமோ தெரியல. ஸோ அக்செப்ட் பண்ணலன்னா என்ன தெரியுமா ஆகும்?
மித்தவங்கள தான் நம்ம பிளேம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அவன் தான் என்னை ஏமாத்தணும், அந்த பர்சன் தான், நான் நல்லவன் தான். நோ, you're equally guilty of breaking God's heart. தேவனுடைய இதயத்தை உடைப்பதுல you are equally guilty. அதனால you never blame somebody. Accept it. Take responsibility. நீங்க இந்த பாயிண்ட் எடுக்காட்டி ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டே வராது. நான் சொன்ன அந்த நியூ திங்ஸ் வரவே வராது. ரெண்டாவது முக்கியம், ரெண்டாவது டூ நாட் என்ன தெரியுமா? டூ நாட் சீக் ஆல்டர்னேட்டிவ் எஸ்கேப் ரூட்ஸ். இமேஜினேஷன், ஃபேண்டசிஸ், ட்ரக்ஸ். இப்ப சிம்சோன் அங்கேதான் போறான். 20 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பழைய அந்த உறவுல அடி வாங்கினதை ஹீல் ஆகாததுனால ஆல்டர்னேட் ரூட் எடுக்கிறான் பாருங்க. 2 ஆல்டர்னேட் ரூட் எடுக்கிறான். 16:1 நியாயாதிபதிகள் 16:1. பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். அவனுக்கு ரிலேஷன்ஷிப் இல்லை, முதல் திருமணம், பெரிய சோகக்கதை. அவன் ஒய்ஃபையும் அவங்க அப்பாவையும் எரித்து கொண்டு போட்டான். அதெல்லாம் யோசித்துக்கிட்டே இருந்திருப்பான். அகைன் அண்ட் அகைன் அந்த இமேஜினேஷன் கொண்டு வந்துகிட்டே இருந்திருப்பான். வெறுத்து போயிருப்பான். போதும்பா, 20 வருஷம் போதும். நிறைய ஊழியக்காரங்க 40-50 வயசுக்கு மேல தவறதை நான் பார்க்கிறேன். சில நேரம் எனக்கு டவுட் வருது, என்ன ஆண்டவரே இவ்வளவு வல்லமையா எடுத்து நீர் பயன்படுத்தினீர் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல, இவ்வளவு காரியங்களை உமக்காக பண்ணாங்க, இப்படி பரிதாபமா விழுகிறாங்களே அப்படின்னு சொல்றப்ப ஆண்டவர் சொல்லுகிற காரியம், ஆறாத அநேக காயங்கள் அவர்கள் அப்படியே வைத்திருந்ததுனால பிசாசு அதை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சான். அநேக வருஷங்களுக்கு அப்புறம், 20 வருஷங்களுக்கு அப்புறம் சிம்சோன் பாருங்க, 4வது வசனம். அதன் பின்பு அவன் சோரோ காற்றங்கரையில் இருக்கிற தெலிலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரியோட ஸ்நேகமாயிருந்தான். He loved a woman. இங்க போய் லஸ்டுக்கு ஒரு லேடியிட்ட போறான், லவ்க்கு போறான். He was after lust and love. Don't take alternative roads. Deal with the problem and go to God. ஆண்டவர்ட்ட நீங்க போகணும். நீங்க நிறைய பேர் இமேஜினேஷன், ஃபேண்டசிலே வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. Stop it in the name of Jesus. எல்லா விக்கிரகங்களும் உங்க மைண்ட்ல இருந்து போகணும். ஆண்டவருடைய அபிஷேகம் கடந்து வரணும். ட்ரக் எடுக்காதீங்க. நிறைய பேர் ட்ரக்ஸ்ன்னா உடனே ஹெராயின் அப்படிதான் நினைப்பாங்க. இன்னும் ஒரு காமெடி மூவி நீங்க பாக்குறீங்க, கவலையோடு இருக்கிறப்ப காமெடி மூவி ஆச்சும் பார்த்தீங்க, ஆறுதல் படுத்திக்கிறேன். தட்ஸ் a drug. அது ஒரு அடிமைத்தன ட்ரக். யூ ஆர் டேக்கிங் ட்ரக், மூவி ட்ரக், காமெடி ட்ரக். ட்ரக் அடிக்கிறீங்க. நீங்க வாழ்க்கையை வெறுத்து போய் ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? அதுக்காக நீங்க என்டர்டைன்மெண்ட் போயிட்டு இருக்கிறீங்களா? பிவேர். உங்க வாழ்க்கையில இன்னும் கடந்த காலத்துல டீல் பண்ண வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது. This time is not enough. ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு ஒரு கண்ணை திறந்து விடுகிறார், மன தெளிவை கொடுக்கிறார். I want you to pray more, seek counsel. Do not develop negative attitude to life. ஆமா, எல்லாரும் இப்படிதான், எல்லா ஊழியக்காரங்களும் இப்படிதான், எல்லாரும் இப்படிதான். அது வந்து பிசாசினுடைய வார்த்தைகள், மறந்துடாதீங்க. Do not develop bitterness. அப்படியே பிட்டராய் நெகட்டிவ் பிட்டர்னஸ், சொந்தக்காரங்க கசப்பு அப்படியே நிறைந்து மன்னிக்க முடியாம போய், எந்த நபரானதான் நான் வந்து என் வாழ்க்கை இப்படி ஆச்சு, இந்த நபராலதான் அப்படி ஆச்சு. Take responsibility. Forgive that person. உண்மையிலே அப்படி ஆயிருக்கலாம், உண்மையிலே அந்த நபர் உங்களை ஏமாத்தி இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரே அவளை நான் மன்னிக்கிறேன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணணும்னு ஆண்டவர் நினைக்கிறார். அது உனக்கு நல்லது, அது உங்களுக்கு நல்லது. இப்படி ஒரு ப்ராசஸ்ல இருக்கிறப்ப do not take important decisions before you are completely healed. முக்கியமான தீர்மானங்கள் நீங்க எடுக்கக்கூடாது. எஸ்பெஷலி இந்த 20 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள இந்த மிட் லைஃப் கிரைசிஸ்ல எல்லாம் நீங்க முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கவே கூடாது. வேலை விடுறது, டிரான்ஸ்ஃபர் வாங்குறது, லைஃப் ஒரே போர் அடிக்குது அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏதோ ஒண்ணு பழைய இழுத்துட்டு இருக்குன்னு அர்த்தம். சீக் ஸ்பிரிச்சுவல் ஹெல்ப். ஆவிக்குரிய ஆலோசனை நீங்க நாடுங்க, போன் பண்ணுங்க. அதனாலதான் நம்ம மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்லாம் வைத்திருக்கிறோம். ஆண்டவரே என்ன ப்ராப்ளம் ஆண்டவரே, நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் சொல்லுவார். சரியா? ஸோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபைனல் ஒரு தாட்டோட நான் முடிக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். தி கிரேட் டைவர்ஸ் என்ன தெரியுமா? ஆதாம் ஏவாளும் பாவம் செய்து ஆண்டவரே அனுப்பி விடுகிறார். ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். ஆங்கிலத்தில் இன்னும் கடுமையா இருக்கிறது. Genesis 3:24. So he drove out of man separation. ஆண்டவர் மனிதனை அவருடைய அன்பின் ஐக்கியத்திற்காக படைத்தார். ஐயா,
ஆனா பாவம் செய்ததுனால். இந்த செப்பரேஷன் ஆனா வந்ததுக்கான ரீசன் பாவம்ன்றதை நம்ம மறந்து போகக்கூடாது. பாவம் இன்னைக்கு வந்து விட்டது. ஆனா தி குட் நியூஸ் என்ன தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டவராய் என்ன செய்யறார்? ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்தை வாசி, ரொம்ப அருமையான வசனம். 2 கொரிந்தியர் 5:17, 18, 19. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறார். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒப்புரவாகுதல் என்ன தெரியுமா? திருப்பி அந்த புரோக்கன் லைஃபை மெண்ட் பண்றதுதான். மெண்ட் பண்றது, ஒட்ட வைக்கிறது. இன்னைக்கு உடைந்து போன அநேகர் இருக்கிறாங்க. ஏன்னா மனுஷன் இன்னைக்கு அன்புக்காக தேடிட்டு இருக்கிறான் இல்லையா? எங்க சார் எவ்வளவு தூரத்துக்கு தேடுறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு உடைக்கப்பட போறாங்க இந்த ஜெனரேஷன் அண்ட் ஃபோர்த் கமிங் ஜெனரேஷன்ஸ். அன்பின் சுவிசேஷத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். மை ஃப்ரெண்ட், மென்டர் பண்ண போறீங்க. நீங்க அநேகரை மென்டர் பண்ண போறீங்க. Take this message of God's love. ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்துங்க. நானே பலவீனன் தான் சொல்லுங்க. It's okay. God uses weak vessels. என்னுடைய வாழ்க்கையிலே நிறைய காயங்கள் இருக்குது ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றார், நீதான் எனக்கு வேணும். உடைக்கப்பட்ட உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை நான் எடுத்து அநேக உடைந்து போன உள்ளங்களை நான் சுகமாக்க போகிறேன். அதனவனில் 19 வசனத்தை பாருங்க. தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். Word of reconciliation. நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா? ஒரு 5 minutes நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட நபரால நீங்க பாதிக்கப்படுறீங்க அப்படின்னா அந்த நபருடைய பேரை சொல்லி ஜெபிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? நான் சொல்ல நீங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நோக்கி பார்க்கிறோம். Thank you, Father. நம்ம எல்லாம் தலையில தாழ்த்தி ஜெபிக்கலாம். Hallelujah. The name of Jesus. Hallelujah. புதிய துவக்கத்தை ஆண்டவர் கொடுக்க போகிற அந்த புதிய வருஷத்துல Hallelujah. இன்னும் மாறாத காயங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் ஆற்ற போகிறார். Hallelujah. Thank you, Jesus. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல நான் வருகிறேன். தாழ்மையோடு உடைந்த உள்ளத்தோடு வருகிறேன். ஆண்டவரே, எனக்கு தெரியவில்லை என் வாழ்க்கையில ஏன் இந்த உடைத்தலின் அனுபவம் வந்ததுன்னு சொல்லி தெரியல தகப்பனே. ஆனாலும் நீ என்னை தொட்டு என்னை சுகமளிக்கும் தகப்பனேன்னு சொல்லுங்க. இதற்கு நான் காரணம் ஆண்டவரே. உம்முடைய சுத்தத்தை புரியாது அநேக நேரங்களில் நான் ஆண்டவரே மதியீனமாய் நடந்தது ஒரு முக்கியமான ஒரு காரணம் தகப்பனே. நீங்க சொல்லி அறிக்கையிடுங்க. ஹல்லேலூயா. அந்த நபரை என்னால மறக்க முடியல. மறுபடியும் என்னுடைய சிந்தனைகள்ல அந்த நபர் பிசாசு கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். அந்த நபரோட பெயரை சொல்லுங்க. இந்த நபரை இயேசுவின் நாமத்தினால என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் அறுத்து போடுகிறேன். இயேசுவின் நாமத்தினால என் மைண்ட்ல இருந்து நான் வெட்டி போடுகிறேன். I could feel the presence of the Holy Spirit. Hallelujah. உங்க வலது கரையத்தை உங்க தலை மேல வைத்து நீங்க ஜெபிங்க. யாரா இருந்தாலும் நீங்க ஜெபிங்க. எல்லாருமே நீங்க ஜெபிங்க. ஏன்னா நிறைய பேருக்கு உங்களுக்கு காயம் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. நீங்க மறந்து போயிருப்பீங்க. எல்லாரும் நீங்க கை வைத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. செய்தியை கேட்கிறவங்க, Lord, this touch, let it be a healing touch of Father. ஆண்டவரே, ஒரு டெலிவரன்ஸ் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா விதமான ஆத்தும பிணைப்புகளில் இருந்தும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே விடுதலையை கூறுகிறேன். இப்பொழுதே ஒரு புதிய அபிஷேகத்தால நிரப்புங்க. புதிய தரிசனங்கள் உண்டாவதாக. செவிகள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கண்கள் திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. துக்கமின்மைகள் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொண்டு புறப்படுத்தி ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லா பேட் பாஸ்டையும் எல்லாத்தையும் நீங்க ரேஸ் பண்ணி போடுங்க ராஜா. பேட் மெமரிஸ் ஃபார்மேட் பண்ணி போடுங்க இயேசுவின் நாமத்தினாலே. கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே.
In the name of Jesus, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை அறியாது அங்கே இங்கே நான் ஓடிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. உம்முடைய சித்தத்துக்கு நேராக நான் வரணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உம்முடைய சித்தத்துக்கு நேராக வரணும்னு சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கடந்த காலத்திலே நான் வாழாதபடி 2022ல ஒரு புதிய துவக்கத்தோடு கூட நான் வாழத்தக்கதான கிருபையை என் தேவரீர் நீர் எனக்கு தர வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. In the name of Jesus, in the name of Jesus, ஆண்டவரே ஒரு புதிய துவக்கத்தை நீர் தாரும் ஐயா, புதிய துவக்கத்தை நீர் தாரும் ஐயா. ஹalleluya, ஹalleluya. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஓ ஹalleluya. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஓ ஆண்டவர் சொல்ற காரியத்தை பாருங்க. Don't think about that. அதை பத்தி நீ யோசிக்காத. Think freshly about the future. உன் எதிர்காலத்தை குறித்து நீ யோசி. உனக்காக நான் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து யோசி. உனக்காக வைத்திருக்கிற மகிமையை குறித்து யோசி. உனக்காக நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற இந்த ஸ்டேஜை குறித்து நீ யோசி. உனக்காக நான் எழுப்பிக் கொண்டிருக்கிற ஊழியத்தை குறித்து நீ யோசி. ஆத்துமாக்கள் உனக்காக காத்திருக்கிறாங்க. நீ இன்னும் உன் கடந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். ஹalleluya. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அது அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரே இந்த வசனத்துக்காக நன்றியோடு உடனே துதிக்கிறோம். ஆண்டவரே புதிய காரியத்தை செய்கிற தேவன், கேட்ட பிள்ளைங்களோட வாழ்க்கையில ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நீ கையெடுத்துடலாம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இயேசுவின் நாமத்தில் ஒரு புதிய ஆரம்பம் உண்டாவதாக. Let there be new beginnings, new beginnings, new gifts operation, new graces, new talents. The name of Jesus I declare. Name of Jesus. Amen and amen and amen. God bless you abundantly. Amen. Thank you, brothers and sisters.